வணக்கம் அன்பான கும்பராசி நேயர்களே. வாழ்க்கையில் சில மாதங்கள் சாதாரணமாக கடந்து செல்லும். சில மாதங்கள் நம்மை சோதிக்கும். இன்னும் சில மாதங்கள் மட்டும் நம்முடைய வாழ்க்கையின் திசையையே மாற்றும் அளவுக்கு முக்கியமானதாக மாறிவிடும். ஆகஸ்ட் 2026 பல கும்பராசிக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கடந்த சில மாதங்களாக நீங்கள் அமைதியாக சுமந்து வந்த கவலைகள், மனதில் மட்டும் வைத்திருந்த ஆசைகள், யாரிடமும் சொல்லாமல் போராடிய சூழ்நிலைகள், பலமுறை முயற்சி செய்தும் நிறைவேறாத திட்டங்கள் ஆகியவற்றில் மெதுவாக மாற்றத்தின் அறிகுறிகள் தெரியும் காலமாக இந்த மாதம் அமையலாம். இந்த மாதத்தில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவமும் பெரிய மாற்றமாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் மாதம் முடியும் நேரத்தில் திரும்பி பார்த்தால், இந்த ஒரு மாதம்தான் என் வாழ்க்கையை வேறு பாதைக்கு அழைத்து சென்றது என்று சிலர் உணரக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம். அதனால் இந்த மாதத்தில் அவசரமாக எந்த முடிவையும் எடுக்காமல், அதே நேரத்தில் நல்ல வாய்ப்புகளை அலட்சியப்படுத்தாமல் செயல்படுவது மிகவும் முக்கியம். கும்பராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே மற்றவர்களை விட வித்தியாசமாக சிந்திக்கும் திறன் இருக்கும். ஒரு பிரச்சனையை எல்லோரும் ஒரு கோணத்தில் பார்த்தால், நீங்கள் வேறு கோணத்தில் பார்ப்பீர்கள். அந்த குணம்தான் இந்த மாதத்தில் உங்கள் மிகப்பெரிய பலமாக இருக்கும். பலர் தடையாக நினைக்கும் விஷயத்தில் கூட நீங்கள் ஒரு வாய்ப்பை கண்டுபிடிக்கலாம். பலர் பயந்து விலகும் இடத்தில் நீங்கள் தைரியமாக முன்னேறலாம். அதனால் இந்த மாதம் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் பல சம்பவங்களை உருவாக்கக்கூடும். மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்கள் மனநிலையில் ஒரு புதிய தெளிவு உருவாகும். நீண்ட நாட்களாக உங்களை குழப்பிய சில விஷயங்களுக்கு திடீரென ஒரு தீர்வு கிடைத்தது போல உணர்வீர்கள். பல மாதங்களாக இது நடக்குமா என்று சந்தேகப்பட்டிருந்த ஒரு விஷயம் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கலாம். சிலருக்கு அது வேலை தொடர்பானதாக இருக்கும். சிலருக்கு அது குடும்பம் தொடர்பானதாக இருக்கும். இன்னும் சிலருக்கு அது பணம் அல்லது தொழில் தொடர்பானதாக இருக்கும். எந்த துறையாக இருந்தாலும் உங்கள் மனதில் இருந்த பாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கும். அதே நேரத்தில் இந்த மாதம் உங்களிடம் அதிக பொறுப்புகளையும் எதிர்பார்க்கும். இதுவரை நீங்கள் தனியாக செய்யாத சில வேலைகளை இப்போது நீங்கள் வழிநடத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். ஆரம்பத்தில் அது சற்று கடினமாக தோன்றினாலும் பின்னர் அதுவே உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பாக மாறும். வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் கவனிக்கத்தக்கதாக இருக்கும். அலுவலகத்தில் உங்கள் உழைப்பை அமைதியாக கவனித்தவர்கள் இப்போது உங்களை நம்பத் தொடங்குவார்கள். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்பு கிடைக்கும். முக்கியமான கூட்டங்களில் உங்கள் கருத்தை கேட்கலாம். புதிய திட்டங்களில் உங்களுக்கு பொறுப்பு வழங்கப்படலாம். இதுவரை மற்றவர்களின் நிழலில் இருந்தவர்கள் இந்த மாதத்தில் தனியாக தங்களை நிரூபிக்கும் வாய்ப்பை பெறலாம். பதவி உயர்வு உடனடியாக கிடைக்காவிட்டாலும் அதற்கான அடித்தளம் இந்த மாதத்தில் அமைக்கப்படும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பாராத அழைப்புகள் வரலாம். நேர்முக தேர்வுகளில் தன்னம்பிக்கையுடன் பேசும் வாய்ப்பு உருவாகும். வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும். சிலருக்கு பழைய நிறுவனமே மீண்டும் அழைப்பு விடுக்க கூடும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் மெதுவாக ஆரம்பித்து வேகமாக வளரக்கூடிய காலமாக இருக்கும். மாதத்தின் முதல் சில நாட்களில் பெரிய மாற்றங்கள் தெரியாமல் இருந்தாலும் பின்னர் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கலாம். புதிய தொடர்புகள் கிடைக்கும். இதுவரை உங்களை பற்றி தெரியாதவர்கள் கூட உங்கள் தொழிலை பற்றி அறிய ஆரம்பிப்பார்கள். சமூக வலைத்தளங்கள் மூலம் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும்.
பல மாதங்களாக நின்றிருந்த ஒரு ஒப்பந்தம் மீண்டும் செயல்படலாம். உங்கள் தொழிலில் புதிய யோசனைகளை அறிமுகப்படுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் அவசர முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். ஒவ்வொரு ரூபாயையும் திட்டமிட்டு செலவழித்தால் இந்த மாதத்தின் இறுதியில் பொருளாதார நிலை மிகவும் வலுவாக மாறும். பணவரவை பொறுத்தவரை இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தரும். பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, அதை சரியான முறையில் பயன்படுத்துவதும் ஒரு திறமை என்பதை இந்த மாதம் உணர்வீர்கள். கடந்த சில மாதங்களாக எதிர்பார்த்த வருமானம் கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு இப்போது நல்ல மாற்றம் தெரியும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணம் கைக்கு வரலாம். சிலருக்கு நிலுவையில் இருந்த சம்பளம் அல்லது கமிஷன் கிடைக்கலாம். தொழில் செய்பவர்களுக்கு பழைய வாடிக்கையாளர்களிடமிருந்து மீண்டும் ஆர்டர்கள் வரலாம். இதுவரை நஷ்டம் என்று நினைத்த ஒரு விஷயமே லாபமாக மாறும் சூழ்நிலை கூட உருவாகலாம். அதே நேரத்தில் இந்த மாதத்தில் தேவையற்ற ஆடம்பர செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் கையில் பணம் வந்தவுடன் அதை முழுவதுமாக செலவு செய்யாமல் எதிர்காலத்திற்காக ஒரு பகுதியை சேமித்து வைப்பது மிகவும் நல்லது. நீங்கள் இன்று செய்யும் சேமிப்புதான் அடுத்த சில மாதங்களில் பெரிய பாதுகாப்பாக அமையும். சில கும்பராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் புதிய வருமான வழியை உருவாக்கலாம். அது பகுதி நேர வேலை, ஆன்லைன் வருமானம், புதிய தொழில், முதலீடு அல்லது புதிய வியாபார யோசனையாக இருக்கலாம். ஆரம்பத்தில் சிறியதாக தோன்றும் அந்த முயற்சியே எதிர்காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு காரணமாக அமையும். எனவே புதிய வாய்ப்புகளை பயந்து தவிர்க்காமல் முழுமையாக ஆராய்ந்து தைரியமாக முன்னேறுங்கள். குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதம் அமைதியும் மகிழ்ச்சியும் மெதுவாக அதிகரிக்கும். கடந்த சில மாதங்களாக வீட்டில் இருந்து வந்த மன அழுத்தங்கள் குறையும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள தொடங்குவார்கள். பெற்றோரின் ஆசீர்வாதமும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆலோசனையும் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும். நீண்ட நாட்களாக தள்ளி போன குடும்ப முடிவுகள் இந்த மாதத்தில் எடுக்கப்படலாம். சில குடும்பங்களில் சுப நிகழ்ச்சி பற்றிய பேச்சு தொடங்கும். வீடு வாங்குவது, வீடு மாற்றுவது, புதிய வாகனம் வாங்குவது போன்ற திட்டங்களும் முன்னேறலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நம்பிக்கையை அதிகரிக்கும். பல நாட்களாக தடைப்பட்டிருந்த வரன் தேடல் நல்ல முடிவை நோக்கி நகரும். குடும்பத்தினர் மூலம் நல்ல தொடர்புகள் வரலாம். ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தவர்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கலாம். திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் குறைந்து புரிதல் அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் நேரம் ஒதுக்குவது உறவை மேலும் வலுப்படுத்தும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். மனதில் இருந்த சந்தேகங்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டால் பல பிரச்சனைகள் எளிதாக தீரும். தேவையற்ற பிடிவாதத்தை தவிர்த்து பொறுமையுடன் நடந்து கொள்வது உறவை நீண்ட காலம் நிலைத்திருக்க செய்யும். சிலருக்கு குடும்பத்தின் சம்மதம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம். மாணவர்களுக்கு இந்த மாதம் கவனமும் உழைப்பும் அதிகரிக்கும். படிப்பில் சோர்வாக இருந்தவர்கள் மீண்டும் உற்சாகத்துடன் படிக்க தொடங்குவார்கள். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்கள் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். புதிய திறன்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அதிகரிக்கும். வெளிநாட்டு கல்வி தொடர்பாக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். ஆசிரியர்களின் ஆலோசனையை மதித்து செயல்பட்டால் எதிர்பார்த்த வெற்றியை அடைய முடியும். பெண்களுக்கு இந்த மாதம்
தன்னம்பிக்கை அதிகரிக்கும் காலமாக இருக்கும். வேலை செய்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். வீட்டிலிருந்து தொழில் செய்பவர்கள் நல்ல வருமானத்தை பெறலாம். குடும்பத்தில் உங்கள் கருத்துக்கு அதிக முக்கியத்துவம் கிடைக்கும். ஆண்களுக்கு தொழில், பொருளாதாரம் மற்றும் சமூக மரியாதையில் நல்ல முன்னேற்றம் உருவாகும். நீங்கள் உருவாக்கும் புதிய தொடர்புகள் எதிர்காலத்தில் பெரிய வாய்ப்புகளை தரக்கூடும். இந்த மாதத்தில் உங்கள் பேச்சு பலரின் மனதை கவரக்கூடும். அதே நேரத்தில் கோபத்தில் பேசப்படும் ஒரு வார்த்தை நல்ல உறவுகளை கூட பாதிக்கலாம். எனவே எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அமைதியாக பேசி தீர்வு காண முயற்சி செய்யுங்கள். சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக இருப்பதே மிகப்பெரிய வெற்றியாக மாறும். உடல் நலத்தை பொறுத்தவரை இந்த மாதம் பெரிய பாதிப்புகள் எதுவும் தெரியவில்லை என்றாலும் உடலை அலட்சியப்படுத்தக்கூடாத மாதமாக இது இருக்கும். கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து உழைத்து வந்ததால் உடலுக்கு ஓய்வு தேவைப்படலாம். தூக்கமின்மை, அதிக வேலைப்பளு, மன அழுத்தம் போன்றவை சில நேரங்களில் உடல் சோர்வை ஏற்படுத்தலாம். அதனால் நேரத்திற்கு உணவு சாப்பிடுவது, போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது, தினமும் சிறிது நேரம் நடைப்பயிற்சி அல்லது யோகா செய்வது போன்ற பழக்கங்களை கடைப்பிடித்தால் உடலும் மனமும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். மனதில் இருக்கும் தேவையற்ற கவலைகளை சுமந்து கொண்டே இருப்பதை விட நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்கள். உங்கள் மனநிலையே இந்த மாதத்தில் உங்கள் மிகப்பெரிய பலமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களை பற்றிய மற்றவர்களின் பார்வையும் மாறத் தொடங்கும். இதுவரை அமைதியாக இருந்த உங்களை சிலர் சாதாரணமாக நினைத்திருக்கலாம். ஆனால் இனி உங்கள் செயல்கள்தான் உங்கள் மதிப்பை உயர்த்தும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள், நீங்கள் பேசும் விதம், நீங்கள் காட்டும் பொறுப்புணர்வு ஆகியவை பலரையும் ஈர்க்கும். சிலருக்கு சமூகத்தில் புதிய மரியாதை கிடைக்கும். சிலருக்கு முக்கியமான நபர்களுடன் அறிமுகம் ஏற்படும். அந்த ஒரு அறிமுகமே எதிர்காலத்தில் பெரிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடும். வெளிநாடு தொடர்பான முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் காணப்படும். வேலை, கல்வி அல்லது தொழில் காரணமாக வெளிநாடு செல்ல நினைப்பவர்களுக்கு தடைபட்டிருந்த ஆவணங்கள் நகரத் தொடங்கலாம். விசா தொடர்பான தகவல்கள் சாதகமாக அமையலாம். சிலருக்கு வெளிநாட்டில் இருக்கும் உறவினர்களிடமிருந்து நல்ல செய்திகளும் கிடைக்கலாம். அதேபோல் தொலைதூர பயணங்களும் இந்த மாதத்தில் பயனுள்ளதாக அமையும். இப்போது நட்சத்திர வாரியான சில முக்கிய அம்சங்களை பார்ப்போம். அவிட்டம் 3ஆம் மற்றும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட தடைகள் மெதுவாக விலகும். வேலை, தொழில் மற்றும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு தகவல் இந்த மாதத்தில் கிடைத்து மகிழ்ச்சியை அளிக்கலாம். குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்கும். புதிய பொறுப்புகள் முதலில் சிரமமாக தோன்றினாலும் பின்னர் அவையே உங்கள் வளர்ச்சிக்கான காரணமாக மாறும். உங்கள் பேச்சுக்கும் ஆலோசனைக்கும் மதிப்பு அதிகரிக்கும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். வருமானம் உயர வாய்ப்பும் உள்ளது. பூரட்டாதி முதல் 2ஆம் மற்றும் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் மாதமாக இது அமையலாம். பல நாட்களாக தள்ளிப்போன விஷயங்கள் இப்போது நகரத் தொடங்கும். வீடு, நிலம், வாகனம் அல்லது
குடும்ப முன்னேற்றம் தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சாதகமான தகவல்கள் வரலாம். குழந்தைகளின் முன்னேற்றமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கக்கூடிய எண்களாக 4, 7, 8, 17 மற்றும் 26 அமையக்கூடும். நீலம், கருநீலம், வெள்ளை மற்றும் ஊதா நிறங்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் நேர்மறை எண்ணங்களையும் அதிகரிக்க உதவும். முக்கியமான வேலைகளை திட்டமிடும்போது சனிக்கிழமை, புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமையை தேர்வு செய்வது சிலருக்கு சாதகமான அனுபவத்தை தரலாம். இருப்பினும் எந்த முக்கியமான முடிவையும் உங்கள் சூழ்நிலையை ஆராய்ந்து மட்டுமே எடுப்பது நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களில் இந்த மாதம் மிகவும் கவனமாக இருங்கள். அதிக லாபம் கிடைக்கும் என்று யாராவது கூறினாலும் உடனே நம்பி முதலீடு செய்ய வேண்டாம். ஆவணங்களை முழுமையாக படிக்காமல் கையெழுத்திட வேண்டாம். உறவினர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் பெரிய தொகையை கடனாக கொடுக்கும் முன் பலமுறை யோசிப்பது நல்லது. இந்த மாதத்தில் உங்கள் பொறுமையும் நிதானமும் அனுபவமும் தான் உங்களை தேவையற்ற சிக்கல்களில் இருந்து பாதுகாக்கும். ஆன்மீக ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு மன நிம்மதியை அளிக்கும். சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானை மனமுருகி வழிபடுங்கள். இயன்றால் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றலாம். பிரதோஷ நாட்களில் சிவபெருமானை தரிசிப்பதும் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை செய்வதும் மன உறுதியை அதிகரிக்கும். அதோடு இயன்ற அளவில் ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்குதல், மாணவர்களுக்கு உதவி செய்தல் அல்லது முதியவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தல் போன்ற தர்ம செயல்கள் மன நிறைவையும் நல்ல எண்ணங்களையும் வளர்க்கும். சில நேரங்களில் நாம் செய்யும் ஒரு சிறிய நல்ல செயல் கூட நமக்கே எதிர்பாராத நல்ல பலன்களை திரும்ப கொண்டு வரும். இந்த ஆகஸ்ட் மாதத்தின் இறுதி பகுதியில் நீங்கள் உணரும் மிகப்பெரிய மாற்றம் வெளிப்புற சூழ்நிலைகளில் மட்டும் இருக்காது, உங்கள் மனதிலும் இருக்கும். கடந்த சில மாதங்களாக எதையும் தொடங்குவதற்கு முன் பலமுறை யோசித்த நீங்கள் இந்த மாதத்தின் இறுதியில் தன்னம்பிக்கையுடன் முடிவுகளை எடுக்க தொடங்குவீர்கள். உங்களுடைய திறமையை நீங்களே உணர ஆரம்பிப்பீர்கள். என்னால் முடியுமா என்ற கேள்விக்கு பதிலாக நான் முயற்சி செய்தால் நிச்சயமாக முடியும் என்ற எண்ணம் உருவாகும். அந்த மனநிலையே உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பலமாக மாறும். இந்த மாதத்தின் கடைசி சில நாட்களில் சிலருக்கு எதிர்பாராத நல்ல செய்திகள் கிடைக்கலாம். வேலை தொடர்பாக நீண்ட நாட்களாக காத்திருந்த தகவல் வரலாம். தொழிலில் புதிய ஒப்பந்தம் உறுதியாகலாம். வங்கி அல்லது அரசு அலுவலகங்களில் தடைபட்டிருந்த வேலைகள் முடிவுக்கு வரலாம். சிலருக்கு நீதிமன்றம், ஆவணங்கள் அல்லது சொத்து தொடர்பான விஷயங்களில் சாதகமான திருப்பம் ஏற்படலாம். பல மாதங்களாக மனதில் சுமையாக இருந்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரும்போது உங்களுக்கு கிடைக்கும் நிம்மதி எந்த பணத்தாலும் அளவிட முடியாததாக இருக்கும். உங்களை ஒரு காலத்தில் அலட்சியப்படுத்தியவர்கள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம். நீங்கள் யாரிடமும் பழிவாங்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் முன்னேற்றமே அதற்கான சிறந்த பதிலாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு கற்றுத்தரும் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், பொறுமையுடன் தொடர்ந்து முயற்சி செய்த உழைப்பு ஒருபோதும் வீணாகாது என்பதுதான். தாமதமாக வந்தாலும் அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் புதிய நண்பர்கள் மற்றும் புதிய தொடர்புகள் உருவாகலாம்.
எல்லோரிடமும் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் நம்பகமானவர்களை மட்டும் தேர்ந்தெடுப்பது நல்லது. சிலர் இனிமையாக பேசினாலும் அவர்கள் அனைவரும் உங்கள் நலனுக்காக இருப்பார்கள் என்று நினைக்க வேண்டாம். அதே நேரத்தில் உண்மையாக உங்களை நேசிப்பவர்களின் ஆலோசனையை மதித்தால் பல தவறுகளை தவிர்க்க முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகரிக்கும். ஒன்றாக அமர்ந்து பேசும் நேரம் அதிகரிக்கும். குழந்தைகளின் சாதனைகள் பெருமையை தரலாம். பெற்றோரின் உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் சரியான நேரத்தில் கவனித்தால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது. வாழ்க்கை துணையின் ஆதரவு இந்த மாதத்தில் உங்களுக்கு மன வலிமையை அதிகரிக்கும். நீங்கள் தனியாக இல்லை என்ற உணர்வு எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை தரும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருந்தாலும் சேமிப்பை தொடர்ந்து அதிகரிக்க முயற்சி செய்யுங்கள். இந்த மாதத்தில் கிடைக்கும் கூடுதல் வருமானத்தை எதிர்கால முதலீடாக மாற்றினால் அடுத்த ஆண்டு அதன் பலனை உணர முடியும். தேவையற்ற போட்டி மனப்பான்மையை தவிர்த்து உங்கள் இலக்கில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். பிறருடைய வெற்றியை பார்த்து மனம் தளர வேண்டாம். உங்கள் நேரம் வந்துவிட்டால் உங்களுக்கான வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. இந்த மாதம் உங்களிடம் இருந்து ஒரு விஷயத்தை மட்டும் எதிர்பார்க்கிறது. அது தொடர்ச்சியான முயற்சி. முதல் முயற்சியில் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் இரண்டாவது முயற்சியை விடாதீர்கள். இரண்டாவது முயற்சியில் முடியவில்லை என்றால் மூன்றாவது முயற்சியை செய்யுங்கள். ஏனெனில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு நேர்மையான முயற்சியும் எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும் விதையாக மாறும். ஆன்மீக நம்பிக்கையை இந்த மாதத்தில் குறைக்காதீர்கள். தினமும் சில நிமிடங்கள் மனதை அமைதிப்படுத்தி இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். நல்ல எண்ணங்களுடன் வீட்டை விட்டு வெளியே செல்லுங்கள். உங்களால் முடிந்த அளவில் பிறருக்கு உதவுங்கள். ஒரு நல்ல வார்த்தை கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற முடியும். அந்த நல்ல எண்ணமே உங்கள் வாழ்க்கையிலும் நேர்மறையான மாற்றங்களை ஈர்க்கும். மொத்தத்தில் ஆகஸ்ட் 2026 கும்பராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள், தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, குடும்ப ஒற்றுமை, மன நிம்மதி மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவற்றை மெதுவாக ஆனால் உறுதியாக கொண்டு வரும் ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது. இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கும் சரியான முடிவுகள் அடுத்த பல மாதங்களின் வெற்றிக்கு அடித்தளமாக அமையும். உங்கள் உழைப்பை நம்புங்கள். உங்கள் திறமையை நம்புங்கள். இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நல்ல நினைவுகளையும் நிலையான முன்னேற்றத்தையும் மன நிறைவையும் வளமான எதிர்காலத்திற்கான புதிய கதவுகளையும் திறக்கட்டும். உங்கள் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியாக மாறவும், உங்கள் குடும்பத்தில் ஆரோக்கியம், அமைதி, செழிப்பு மற்றும் மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்கவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.